Good morning students. Today we have learned exercise 4.4 continuous of the 7th sum. Already you have learned 6 sums. Okay va 2 3 4 5 6 வரை நம்ம பார்த்தாச்சு. Next 7th sumல இருந்து பார்க்குறோம். A and B can do a piece of work in 12 days while P and C can do it in 15 days. Whereas A and C can do it in 20 days. How long would each take to do the same work? AB மூணு பேர் இருக்காங்க. அதில் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 நாள்லையும் பியும் சியும் சேர்ந்து 15 நாள்லையும் ஏயும் சியும் சேர்ந்து 20 டேஸ்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே இது சேம் ஒர்க்கை தனித்தனியாக முடித்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் ஏ ப்ளஸ் பி கம்ப்ளீட் தி ஒர்க் இன் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் 12 டேஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஷார்ட் ஃபார்மில் ஏ ப்ளஸ் பி டேஸ் 1 day ஆஃப் ஒர்க்கு 1 divided by 12. ஃபார்முலா என்னென்னா 1/a, அதனால் 1 divided by 12. நெக்ஸ்ட் பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள்? 15 டேஸ். இப்போ பி ப்ளஸ் சி கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 15 டேஸ். இதை எப்படி ஷார்ட் ஃபார்ம்லாம்? பி ப்ளஸ் சி டேஸ் 1 day of work 1 divided by 15. equation 1 equation 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் சி கம்ப்ளீட்ஸ் தி ஒர்க் இன் 20 டேஸாக. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் 1 2 3 மூணையும் ஆட் பண்ணுறோன்னா என்னது? ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 1/12 ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ 1/15, a plus c value 1/20. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா என்னது? a plus b plus b plus c plus a plus c. 2 times a வருதா? அப்போ 2a plus 2b plus 2c. ஸோ இந்த 2 காமனாக எடுத்தோன்னா 2 into a plus b plus c. 1/12 plus 1/15 plus 1 divided by 20. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். 12 15 20க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது? 5. ஓகேவா? அப்போ இதெல்லாத்தையுமே என்னது? 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 5 நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 3 5s are 15, 4 5s are 20. நெக்ஸ்ட்டு நம்ம 4 சூஸ் பண்ணுறோன்னா 3 4s are 12. அந்த 3 இது பண்ண முடியாது. 1 4 is 4. நெக்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுறோம்? 3. அப்போ 5 4s are 20, 20 3s are 60. எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது? 60. ஓகேவா? எல்சிஎம் 60. the LCM value 60. இப்போ 12ஓட எதை நம்ம மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 5. 12 5s are 60. அப் அண்ட் டவுன் மல்டிபிள் ஆஃப் 5 ப்ளஸ் 15ஓட எதை மல்டிபிள் பண்ணணும்? 15 into 4. அப் அண்ட் டவுன் மல்டிபிள் ஆஃப் 4 ப்ளஸ் 20 into 3. 20 3s are 60. அப் அண்ட் டவுன் மல்டிபிள் ஆஃப் 3. 1 5 is 5. 12 5s are 60 ப்ளஸ் 1 4 is 4 divided by 15 4s are 60. 1 3 is 3, 20 3s are 60. 5 plus 4 plus 3 divided by 60. 5 plus 4 9. 9 plus 3 12 divided by 60. 2 into a plus b plus c ஓட value 12 divided by 60. இப்போ a plus b plus c ஓட value multiple of 12 opposite is going to divide வருமா? அப்போ 1 divided by 12. இப்போ 1 2 is 2, 6 2s are 12, 1 6 6 6, 1 6 10 6 are 60. இப்போ a plus b plus c is equal to 1 divided by 10. ஸோ 3 பேர் சேர்ந்துனா 1/10. இப்போ ஏங்கிறவர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ நாள்? now a dash of 1 day ஒர்க்கு a plus b plus cயில் இதை நம்ம கொடுத்துருக்கிறத எந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் ஏயோட வேல்யூ கிடைக்கும்? ஆல்ரெடி ஏ இருக்குது. பி ப்ளஸ் சி இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ இருக்கா? இல்லை. இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறோம். பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். அப்போ ஏயோட வேல்யூ கிடச்சிருமா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? 1/10 மைனஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 1/15. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 30. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3. செகண்ட் ஒன்று 2ஆல் 2 15s are 30. இப்போ 3 minus 2 என்னது? 1 divided by 30. இப்போ ஏங்கிறவர் எத்தனை நாளில் ஃபினிஷ் பண்ணிடுவார்? 30 days. ஓகே. நெக்ஸ்ட்டு பிங்கிறவர் எத்தனை நாள்?
B dash of 1 day work. ஸோ B டேஷ்னா ஏலையும் சிலையும் தான் பிங்கிற வேல்யூ இல்லை. இப்போ A plus B plus C minus A plus C மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணோன்னா என்னது ஏயும் சியும் கேன்சல் ஆகிரும், பியோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ A plus B plus Cயோட வேல்யூ 1/10 மைனஸ் 1A plus Cயோட வேல்யூ 1 divided by 20. எல்சிஎம் எடுத்தோன்னா 20. ஸோ அப் அண்ட் டவுன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் 20. அப்போ 2 minus 1/20. பிங்கிறவர் எத்தனை நாளில் ஃபினிஷ் பண்ணுறாரு? 20 days. ஓகேவா? இப்போ ஏங்கிறவர் முடிச்சாச்சு, பிங்கிறவர். நெக்ஸ்ட் யாரை கம்ப்ளீட் பண்ணணும்? சி டேஸ். சி டேஸ் 1 days ஆஃப் ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு A plus B plus Cயில் A plus Bயை சப்ராக்ட் பண்ணோன்னா கிடச்சிடும். A plus B plus Cயோட வேல்யூ 1 divided by 10 மைனஸ் A plus Bயோட வேல்யூ 1 divided by 12. எல்சிஎம் எடுக்கிறோம். 5 2s are 10, 6 2s are 12. 6 சூஸ் பண்ணோம். அப்போ 5 10s are 5 2s are 10, 10 6 are 60. இப்போ இதனோட எல்சிஎம் என்னது? 60. ஃபஸ்ட்டு டேர்மை 6ஆலையும் செகண்ட் டேர்மை 5ஆலையும். இப்போ 1666 மைனஸ் 15 is 5 டிவைடட் பை 60. 6 சப்ராக்டட் ஆஃப் 5 1 டிவைடட் பை 60. இப்போ சிங்கிறவர் எத்தனை நாளில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு? 60 days. புரியுதா? ஃபஸ்ட்டு 2 பேரும் கம்பைன் கொடுத்துருக்கறதுனால A plus B plus C 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்? ஸோ 3 பேரும் சேர்ந்து 10 daysல முடிச்சிருக்காங்க. அதில் ஏங்கிறவர் எத்தனை நாள்? ஏங்கிறவர் 30 daysலையும் பிங்கிறவர் 20 days, சிங்கிறவர் 60 daysல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th sum. Carpenter A takes 15 minutes to fit the parts of the chair, while carpenter P takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for them to fit the parts of 22 chairs? ஒரு கார்பெண்டர்னா என்னது? இந்த சேரு மிஷின் இதெல்லாம் தயாரிப்பாங்களா, அவர் ஏங்கிறவர் 15 minutesல ஒரு சேரை வந்து 15 minutesல ஃபிட் பண்ணிடுறாரு. அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் 15 minutesல ஃபிட் பண்ணிடுறாரு. ஓகேவா? பிங்கிறவர் 3 minutes மோர் தென் ஏயை விட 3 minutes வந்து அதிகமாகவே ஓகேவா ஃபிட் பண்ணிடுறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபிட் பண்ணுவாங்க? நெக்ஸ்ட்டு 22 சேர்ஸுக்கு வந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ டைம் டேக்கன் பை ஏ டு ஃபிட் தி சேர். டைம் டேக்கன் ஏங்கிறவர் எவ்வளோ மணி நேரத்தில் ஃபிட் பண்ணுவார்? 15 minutes. ஓகேவா? அப்போ டைம் டேக்கன் பை பி அப்படிங்கிறவர் ஏயை விட 3 minutes மோர் தானா? அப்போ ஏயோட வேல்யூ 15, மோர் தென் 3 minutesனால் 15 + 3 18 minutesல ஃபினிஷ் பண்ணிடுவார். இப்போ ஏ டேஸ் 1 minute ஆஃப் ஒர்க்கு 1 divided by 15, பி டேஸ் 1 minute ஆஃப் ஒர்க்கு 1 divided by 18. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு? அப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணுறோம். இப்போ A plus B dash ஆஃப் 1 minute ஒர்க்கு 1 divided by 15 + 1 divided by 18. 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3 டேபிள் சூஸ் பண்ணோம். 5 3s are 15, 6 3s are 18. ஸோ நெக்ஸ்ட்டு 5 3s are 15. ஓகேவா? 15 × 6 என்னவு? இல்லைனா 5 6 are 30, 30 × 3 90. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா 90. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை எதாவது மல்டிபிள் பண்ணுறோம்? 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 90. செகண்ட் டேர்மு 5ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ 1666 + 15 is 5 divided by 90. ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 divided by 90. ஸோ 2 பேர் சேர்ந்து 11 divided by 90 minutesல முடிச்சிடுறாங்க. இப்போ டைம் டேக்கன் பை A plus B to fit a chair 90. A plus B 1 divided by A plus B அப்படின்னா தான் 11 divided by 90. இப்போ A plus B அப்படின்னு கேட்டிருக்காங்க. A plus B dash இல்லை, A plus Bங்கிறதுனால இதை எதில் மாத்திரம் ரெசிப்ரோக்கல்னால் 90 divided by 11 minutes. ஸோ இது என்னது? டைரக்ட் ப்ரொபோஷனில் இருக்கா? இந்த டேஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 divided by யூஸ் பண்ணுவோம். இந்த டேஷ் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். இப்போ இந்த பி டேஷ்ன்னு யூஸ் பண்ணலாம் 18 daysன்னு சொல்கிறோமா? இப்போ A plus B dash இது என்ன? 90 divided by 11 minutes. ஸோ இது டைரக்ட் ப்ரொபோஷனால் இந்த இதில் எழுதுகிறோம். டைம் டேக்கன் பை A plus B to fit 22 chairs. 1 சேருக்கு 90 divided by 11 minutes. இப்போ 22 சேர்ஸுக்குனா எவ்வளவு? அப்போ 22 × 90 divided by 11. 1 11 is 11, 2 11s are 22. இப்போ 2 × 90 180 minutes. இதை ஹவர்ஸில் எப்படி சொல்லலாம்? இப்போ 1 hour = 60 minutes.
அப்போ 180 divided by 60, 0 0 cancel, 1666, 3 6 are 80, 3 yards. Next, 9th sum. A can do a work in 45 days. He works at it for 15 days and then B alone finishes the remaining work in 24 days. Find the time taken to complete 80% of the work if they work together. ஏங்கிறவர் 45 டேஸில் ஒரு ஒர்க்காக முடிக்கணும். ஆனால் அவர் எவ்வளோ நாளில் தான் முடிச்சிருக்காரு? 15 டேஸில் முடிச்சிருக்கு. 15 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 45 டேஸ்க்குரிய ஒர்க் இருக்குது. ஆனால் அவர் 15 டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. மீதமுள்ள ரிமைனிங் ஒர்க்கை பிங்கிறவர் 24 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்க ஃபைண்ட் தி டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 80% ஆஃப் தி ஒர்க்கு இஃப் தே வில் டுகெதர். 80% ஆஃப் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது 80% ஆஃப் ஒர்க்குனா அது எவ்வளோ நாள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற 2 பேர் சேர்ந்து. இப்போ ஏ டேஸ் ஆஃப் 1 டே ஒர்க் எவ்வளவு? 1 டிவைடட் பை 45. ஸோ அப்போ 15 டேஸ் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். 45 டேஸ் ஒர்க் பண்ணணும். ஆனால் அவர் 15 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காருனா அப்போ எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கார்? இப்போ 15 இன்ட்டு 1 டிவைடட் பை 45 இன்ட்டு 15. அப்போ 15 இன்ட்டு 1 15. இப்போ கேன்சல் பண்ண 1 15 இஸ் 15, 3 15s are 45. ஸோ அப்போ ஏ டேஸுங்கிறது 1/3 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஏ ஃபினிஷ்ட் 1/3 ஆஃப் தி ஒர்க்கு. 1/3 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஒர்க்கு அவர் இருக்கிறார். டோட்டலாக ஒரு நாள் ஒர்க் பண்ணணும். அதில் 1/3 ஒர்க்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது? 3. 3 - 1 டிவைடட் பை 3. 3ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 2/3. அப்போ 2/3 ஒர்க்குன்னா அவர் பார்க்கவே இல்லை. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 1/3 ஒர்க்கு தான் அதில் பார்த்துருக்காரு. 2/3 ஒர்க்குன்னா பார்க்கல. அக்கார்டிங் டு த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கம்ப்ளீட்டட் தி ரிமைனிங் ஒர்க்கு. பிங்கிறவர் எவ்வளோ ரிமைனிங் ஒர்க்குன்னு தெரியாத அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நாள்? 24 டேஸ். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? 2/3 எவ்வளோ நாள்? 24 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ பிங்கிறவர் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணி முடித்தார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே பி டேஸ்னா தான் நம்ம என்னது 2/3. பிங்கிறதுனால என்னது இது ரெசிப்ரோக்கல் பார்த்தோன்னா 3/2 இன்ட்டு 24 டைரக்ட் ப்ரொபோஷனாக இருக்கிறதுனால 3/2. ஓகே. ஸோ இப்போ 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4, 3 12s are 36 டேஸ். பிங்கிறவர் இப்போ 1 டேஸில் பிங்கிறவர் எத்தனை? 36 டேஸில் அந்த ஒர்க்காக முடிச்சிருக்காரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து 1 டேயில் ஒர்க் பண்ணணுன்னா எவ்வளோ? இப்போ ஏங்கிறது 1/45 ப்ளஸ் பியோட வேல்யூ 1/36. எல்சிஎம் எடுக்கணும் 45க்கும் 36க்கும். 3 சூஸ் பண்ணு. 1 3 is 3, பேலன்ஸ் 1, 5 3s are 50, 1 3 is 3, 2 3s are 6. Next 3, 5 3s are 15, 4 3s are 12, 5 4s are 20, 3 3s are 9, 29 மல்டிபிள் பண்ணால் 180. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் 45 36க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 180. 45ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 180, 36ஓட 5 மல்டிபிள் பண்ணால் 180. அப்போ 1 into 4 அப் அண்ட் டவுன் மல்டிபிள் ஆஃப் 4 ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்ம் மல்டிபிள் ஆஃப் 5. 4 + 5 divided by 180. ஸோ 9 divided by 180. 1 9 is 9, 2 9s are 18, 1 divided by 20 days. ஸோ நமக்கு ஏயும் பியும் சேர்ந்து 20 டேஸில் முடிச்சிருக்காங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் நெக்ஸ்ட்டு என்ன 100. ஸோ தே கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 20 days. 100% ஆஃப் ஒர்க் இன் 20 days. ஓகேவா? ஆனால் அவங்க எவ்வளோ தான்? 80% ஆஃப் ஒர்க் தான் பார்த்துருக்காங்க. பட் 100% ஆஃப் ஒர்க்னா 20 days இன்ட்டு 80%னா 80 divided by 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். டோட்டலாக 18% ஆஃப் ஒர்க்னா எத்தனை நாள்? 60 days. நெக்ஸ்ட்டு 10th sum. A is thrice as fast as B. If B can do a piece of work in 24 days, then find the number of days they will take to complete the work together. ஏங்கிறவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? ஏ இஸ் thrice as fast as B. ஏயை விட பிங்கிறவர் 3 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? பிங்கிறவர் எத்தனை நாள்? 24 டேஸில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு.
இப்போ என்ன கேருக்கா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் தே வில் டேக் டு கம்ப்ளீட் தி ஒர்க் டுகெதர். 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க. இஃப் பி டஸ் தி ஒர்க் இன் 3 days. த்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கா. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ பியோட வேல்யூ என்னது த்ரைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. ஸோ பிங்கிறவர் வந்து என்னது 3 days ஒர்க் பண்ணுறாரு. ஏங்கிறவர் எத்தனை நாள்னா 1 day. இப்போ ஏ ஈஸ்ட்டு 3 ஏனா தானே ஏ ஒன்றுனா பியோட வேல்யூ 3 days. இப்போ பிங்கிறவர் சேர்ந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 24 days. ஆல்ரெடி இந்த சம்மை எதில் பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். சேம் சம்மு எக்ஸசைஸ் அண்டு எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் இதே சம்மு சேம் சம்மு லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். எக்ஸாம்பிள்லையும் பார்க்குறோம், இப்போ எக்ஸசைஸ்லையும் பார்க்குறோம். ஸோ பி கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 24 days. இப்போ 24 டிவைடட் பை 3ன்னா என்னது 8 days. அப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து இது பண்ணுறாங்கன்னா 1/8 ப்ளஸ் இப்போ ஏங்கிறோட வேல்யூ இதே ஃபார்மேட்டு. ஓகேவா. ஸோ ஏங்கிறவர் 1 dayல முடிக்கிறார். பி கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 24 days. இப்போ 24 இங்கே பிங்கிறவர் என்ன 3 daysங்கிறனால டிவைட் பண்ணுறோம் 8 days. இப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 1/8 ப்ளஸ் பியோட வேல்யூ 1/24. எல்சிஎம் எடுத்தோன்னா 24. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எதாலும் மல்டிபிள் பண்ணுறோம் 3 + 1 4/24. இப்போ 1 4 is 4 6 4s are 24. இப்போ டோட்டலாக எத்தனை நாளுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை முடிக்கிறாங்க 6 days. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு திஸ் லெசன் ஃபினிஷ்டு. ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த லெசன் ஃபினிஷ்டு. ஸோ மண்டே யூ ஹாவ் ரைட் 1 test 4th lesson. ஓகேவா. Monday morning I will send the question paper. Monday morning this month slip test paper question paper வந்து உனக்கு சென்ட் பண்ணுறேன். நீ உட்காந்து உன்னுடைய பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து பேரண்ட்ஸ்ட சைன் வாங்கி நீ வந்து இந்த டெஸ்ட்டை எழுதி உன்னுடைய டெஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட் நோட்டில் எழுதி நீ வச்சுக்க. எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.